நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துடைய அடுத்த 2 செய்யுளுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. பக்கத்துல இருக்கிற எல்லையம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறாங்க, அதனாலதான் இந்த சவுண்ட் கேக்குது. செய்யுள்: அறம்பயர் ஆடல் முழுவுடன் மருங்கில் அருவிகள் எதிர் எதிர் முழங்க வரம்பெரும் காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருக்கையும் ஏந்தி நிரந்தரம் இடைத்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலான் கடவுளர் போற்ற பொலிவது அத்திருமலை புறம்பு. இதற்கான விளக்கம்: தேவ மகளிர்லாம் நடனம் புரியறப்போ அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி மத்தளம் கொட்டுற மாதிரி மலையில இருந்து விழற அருவிகள் எதிரா ஓசை முழங்க சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கணும்ன்ற விருப்பத்தோட தேன் நிறைஞ்ச கற்பக மலர் மாலைய 2 கைகள்லயும் ஏந்தினவங்களா இடையில்லாம விமானங்கள் நுழையிற, அதாவது தேவர்கள் தங்களுடைய விமானத்துல கைலாயத்துக்குள்ள வந்துட்டே இருக்காங்களாம். அந்த விமானத்தின் படி வழியா தேவேந்திரன் முதலான தேவர்கள் கைலாயத்துக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிறதா சொல்லி இந்த செய்யுளை முடிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். அடுத்த செய்யுள்: வேத நான்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலார் மிடைந்த முதல் பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளான் பூதவே தாளம் பெருங்கணநாதர் போற்றிட பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோவில் நாயகன் நந்தியம் பெருமான். இதற்கான விளக்கம்: வேதம் ஓதுற பிரம்மர், திருமால், இந்திரனோட எண்ணற்ற தேவர்கள் சிவபெருமான சேவிக்க பேரன்பு கொண்டவங்களா வர முதல் பெருந்தடையாம். அங்க தடையா யாரு நிக்கிறானா, கோபுரத்துல விளங்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்கள்ல கோபுரத்து மாடத்துல மான்மழு ஏந்திட்டு கூப்பிய கைகளோட அவரோட மனைவியோட ஒருத்தர் இருப்பாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த வரியில சொல்றேன் இருங்க. பூதகணங்கள் வேதாளம் பெருங்கணநாதர் போற்ற அம்பலத்துல நடனம் புரிற ஆதி மூல பெருமானான நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலின் நாயகனா விளங்குற நந்தியம் பெருமான்னு சொல்லி இந்த செய்யுளை முடிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். கோவில்கள்ல மட்டும் இல்ல, கைலாயத்திலையும் யாரு சிவபெருமான தரிசிக்கணும்னு முடிவு பண்றது நந்தி தேவர் தான்னு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்யுளுக்கான விளக்கத்தை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.